வீட்டில் 15 பவுன் 30 லட்ச ரூபா பையனுக்கு சேவிங் 10,000 எல்லாம் நான் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ ஏன்னா நீங்கள் சிக்கனம் இல்லைன்னு சொல்கிறாரே, இது நியாயமாங்க சார்? இது நியாயமே இல்லைம்மா. கடன் இல்லாத வச்சிருக்கேன் சார். இது வரைக்கும் ₹1 கடன் கிடையாது அவருக்கு. அவ்வளோ நிம்மதியாக நான் வச்சிருக்கேன்ல. நிம்மதியாக இருந்தாலும் பலகாரம் கிடைக்க மாட்டேங்குது சார் எனக்கு. எனக்கு பலகாரம் கிடைக்க மாட்டேங்குது. பலகாரம் கிடைக்குது. வாழ்க்கையிலேயே கடன் இல்லாத இருக்கிறதாங்க சார் நிம்மதியே. எவ்வளோதான் பணம் சேர்த்தாலும் அந்த பணத்துக்கு ஆசை போகாது. ஆனால் கடனுங்கிறது யாருக்கா இருந்தாலும் நைட்டு தூங்க போத நிம்மதி இருக்காது அந்த இடத்துல. அந்த நிம்மதியை நான் உனக்கு கொடுத்துருக்கேன்ல. அதுக்கு மேலே என்ன பலகாரம் வேணும் சார்? அப்படி இருந்தாலுமே முன்னிருந்த லவ் வந்து எப்படின்னா பாசே, டெய்லி நான் உன் கூட தான் இருக்கேன். நீ அந்த சிக்கனை பார்த்து நடத்தினா உனக்கு பலகாரம் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம்? கடைசி வரைக்கும் பலகாரம் வராதானா? கண்டிப்பா வராது. காதல் திருமணம் நீங்கள் பண்ணதுக்கு அப்புறமா அந்த காதல் குறைஞ்சிருச்சா, அப்படியே இருக்கா? 2 பேரும் வந்து ஒரே ஆஃபீஸ் தான். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். அப்போ வந்து நான் ஆஃபீஸ்க்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸிங்லாம் ஜீன்ஸ் போட்டு போவேன், ஸ்லீவ்லெஸ் போட்டு போவேன்.